சிலருக்கு அவங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது படிக்கிறதுல பிரச்சனை, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை, கிடைச்ச வேலையில பிரச்சனை, ப்ரமோஷன் பிரச்சனை, அதுக்கப்புறம் மேரேஜ் பிரச்சனை, குழந்தை பிரச்சனை, பணப்பிரச்சனை, எதிர்காலத்தை நினைச்சு பயம், இப்படி நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் பிரச்சனையாவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சூழல்ல எதையாவது பண்ணி வாழ்க்கை மாத்தில அப்படின்னு நினைச்சு ஒரு மோட்டிவேஷனோட அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது புதுசா ஒரு பிரச்சனை ஒன்று வரும். அதை சால்வ் பண்ணிட்டு திரும்பி பார்த்தாங்கன்னா ஒரு 7-8 மாசம் அப்படிங்கிறது ஓடி போயிருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, சரி வாழ்க்கையில இப்படியே பாதி போயிடுச்சு, மீதி இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு சகிச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இப்படிதான் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு, பிரச்சனை இல்லாத மனுஷங்க யாரு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதான் செய்யுது, ஸோ நமக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி பிரச்சனைகள்ல மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தா, பிரச்சனைகளை சரி செய்யறதுல மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தா வாழ்க்கையை எப்பதான் உருவாக்குறது? பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை எப்பதான் உருவாக்குறது? நீங்க ஒரு வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அந்த வாழ்க்கை உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க அந்த வாழ்க்கையை உருவாக்குறதுல கவனம் செலுத்தணும். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுல கவனம் செலுத்தக்கூடாது. ஆக்சுவலாக வர பிரச்சனைகளுக்கு நம்ம பார்க்கணுங்கிறது அவசியம்தான். ஒரு 10% அதுக்காக நம்ம டைம் கொடுத்தா போதும். நம்மளோட கவனத்தை ஒரு 10% கொடுத்தா போதும். அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அந்த அளவுக்கு கொடுத்தாலே போதும். மீதி 90% உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே நீங்கள் சிந்திக்கணும். அதுக்காக உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணணும். நீங்கள் அதை பற்றி தான் சிந்திக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுலையே கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த மாற்றம் அப்படிங்கிறது நடக்காமலே போகலாம். இந்த அவேர்னஸ் வாழ்க்கையில் சிக்கி தவிக்கக்கூடியதான் நினைக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தற்காலிகமான பிரச்சனைகளை மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ணுறது, எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறது அப்புறம் இருக்கட்டும், எனக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதை நான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அப்படி பார்க்கறது நம்ம எமோஷ்னலாக அந்த விஷயத்தில் அட்டாச்மெண்ட் ஆகிருக்கிறதோட வெளிப்பாடு தான். நம்ம அப்படி அட்டாச்மெண்ட் ஆகிருக்கிறதுனால தான் நமக்கு அப்படி தோணுது. ஆனால் உண்மை அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம வாழ்க்கை ஒன்றும் நின்று போயிட போகிறதில்ல. அதில் ஓரளவு ஒரு 10% நம்ம அதை சரி செய்கிறதுக்கான முயற்சியில் இருந்துட்டு மீதி இருக்கக்கூடிய 90% நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே நம்ம சிந்திக்கணும். நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை பற்றி தான் சிந்திக்கணும். உங்களுடைய சிந்தனை முழுக்க முழுக்க எது மேல் இருக்கோ அதுபடி தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது உருவாகும். அடுத்தடுத்த சூழ்நிலைகள் அப்படி தான் அமையும். நீங்கள் உங்களோட பிரச்சனைகளில் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாளோட இடைப்பட்ட நேரத்தில் ஒரு 12 மணி நேரம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா அந்த 12 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கான முயற்சியில் நீங்கள் இருந்திருக்கீங்க? உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கு? அடுத்தடுத்து உங்களோட கெரியர் குரோத்தை நோக்கி நீங்கள் சிந்திச்சிருக்கீங்களா? அதை பற்றி உணர்ந்திருக்கீங்களா? அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட அடுத்தடுத்த வாழ்க்கை சூழல் அப்படிங்கிறது அமையும். இன்னைக்குனால நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக மட்டுமே செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அடுத்த வாரம் இன்னொரு பிரச்சனை உங்களுக்காக ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கும். அடுத்த வாரம் அதை சால்வ் பண்ண போவீங்க. திரும்ப அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு பிரச்சனை வரும். உங்களுக்குள்ளேயே பெரிய போராட்டம் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். உங்களையே நீங்கள் எதிர்த்து போராடிக்கிட்டு இருப்பீங்க. உங்களை தாண்டி வரதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் பிரச்சனை மேலே கவனம் செலுத்துறதன் விளைவு தான். உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்து மேலேயும் உங்கள் கெரியர் க்ரோத் மேலேயும் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வாரங்களும் அதுக்கான பாசிட்டிவான சூழல் அமையும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். ஸோ இனிமேலும் உங்களுடைய பிரச்சனைகளை கவனம் செலுத்துறதை விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்தின் மேலே மட்டுமே கவனம் செலுத்துங்க. அப்போ தான் வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரி அமையும். நன்றி.